மனக்கோலத்தில் பார்க்க வேண்டிய உன்னை பிளக்கோலத்தில் பார்க்க நேரிட்டது மகனே. வாழ்வே நீதானா எடுத்துரைத்தாயே மகனே. உனக்கு திருமணம் செய்து வைத்து உன் மனைவின் வயிற்றிலே பிறக்கும் குழந்தை எடுத்து என் தோல் மீதும் துணை மீதும் தாங்கி வளர்க்க வேண்டும் என்று கனவு கண்டேனே. திருமண நாள் என்று வரும் என்று மனக்கோலத்தை பார்க்க வேண்டும் என்று ஜோசியரை அழைத்து கேட்ட நேரத்திலே ஜோசியர் காலர் அவனை குறித்து விட்டாடா ராஜா. ராஜேந்திரமண்ணா,
பாருங்கள் சாமி, என் மகன் பிளக்கோலத்தை பார்க்க வந்து விட்டாம். உலகம் சுற்றி வரும் மோகனதான் இல்லை. உன்னுடைய ஆட்சி நல்லாட்சி என்று கேள்விப்பட்டேன். நாட்டு கட்சியிலும் காணப்படவில்லை. ஆனால் சுடுகாட்டிலே தன்னுடைய மகனை வைத்துக் கொண்டு ஏமக்குடன் செய்ய துணிந்து விட்டாயே. என்னையா இது நியாயம்? அது என்ன நியாயம் என்று நான் எதற்காக துறைப்பேன்? மகனாய நாடு சென்று பட்டப்படைப்பு பிடித்து தாயகம் திரும்பினான் தன்மானத்தோடு. அரச பீடத்தில் அமர வைத்து களத்திலே செங்கோல் பிடித்து நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கரடை உள்ளத்தோடு துரைத்தி வேண்டாம் என்று மறுத்தான் சுவாமி. பிறகு அவனுக்கு ஒரு திருமணத்தை செய்து முடித்து பிற்கால வாரிசு எனக்காக பிறக்கும் என்று மனதார் அழைத்து பார்த்தேன். மனநாள் குறிக்க ஜோசியரை அழைத்து வந்தேன். ஜோசியர் ஓடி வந்தார். ஜாதகத்தை கணித்து பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை அடுத்த மறுநாள் சனிக்கிழமை 8:45 மணிக்குள் உன்னுடைய மகள் உயிரை விடுவார் என்று எடுத்து வைத்தார். என் மகனை காப்பாற்ற வேண்டும் என்று பலமுறை எண்ணத்தில் போராடினேன். இரும்பு கோட்டை அமைத்து அக்னி சுவாலத்தை வீசியிருந்தேன். அத்தனையும் மீறி கொடிய கருணாலும் நஞ்சு கொண்ட காலர் என் மகனை அழைத்து சென்று இவனை பார்க்கும் பொழுது நான் வருந்தாமல் எப்படி இருக்க முடியும் என்று நீ கேட்கின்றாயா? ஆமா, இவனுக்கு ஈமக்கணம் செய்ய துணிந்து விட்டாயே. ஆமா, இவன் உன்னிடத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் கேட்டாரா? மகன் விருப்பப்படவில்லை சுவாமி. நீங்கள் தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் ஆசைப்படுகிறீர்கள். அவனுக்கு திருமணத்தை உன்னுடைய மகனுக்கு கண்ணி கழியாமல் என்பதற்காக எப்படிப்பட்ட ஈமக்கணம் செய்தால் அவன் பிசாசா தான் தெரியுமா? சுவாமி, அவனுடைய ஆத்மா சாந்தி அடையாது. மண்ணிலே பிறந்து வளர்ந்து இறக்கின்ற ஒரு ஜென்மம் மண்ணிலே மறைய வேண்டிய துன்பம் தானே சுவாமி இறைவன் வகுத்து வரும். அப்படி இருக்கும் பொழுது என் மகன் இறந்த பிறகு சுடுகாடு விடுகாடு எடுத்து வந்து அவனுக்கு மக்கள் செய்ய வேண்டும் என்று உட்படுத்தினேன். பிசாசாக சுற்றுவான் என்று உரைக்கிறாயே சுவாமி. அவன் ஆத்மா சாந்தி அடையாது. எப்பொழுது இந்த மன்னலகத்தில் எல்லாம் பேய் பிசாசு என்று சொல்கிறார்களே, எப்படி கண்ணி கழியாமலும் உயிரை விட்டவர்கள் தான் எப்படி சுற்றுவார்கள்? உலகத்தில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் கண்ணை கழுவாமல் சென்றால் அந்த துன்பம் பிசாசாக சுற்றி திரியும். சொர்க்கத்திற்கு சேராதா? சொர்க்கத்துக்கு சேராது, நிம்மதியம் அடையாது அந்த ஆத்மா. சுவாமி, அப்படி என்றால் இதற்கான பார்க்கும் உன்னுடைய மகன் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய மகனுக்கு நீ ஒரு திருமணத்தை
சிவனருளால் பெற்ற என் மகனுக்கு சிவமணி என்று பெயர் சூட்டி எத்தனை பருவ வயது வரை அண்டாமல் அவளை வளர்த்து ஆளாக்கி அவளுக்கேற்ற மன வயது வந்தவுடன் திருமணத்தை செய்து கொடுக்கிறார்கள். இந்த பாவினால் ஆசைப்பட்டு அதற்கு மாறாக இருந்து போன பிடத்தை வைத்து எந்த பிடத்துக்கு மக்கள் செய்தத்திலே திருமணத்தை செய்ய வேண்டும் என்று உரைக்கிறாயே. இது தர்மமா? இது நீதியா? இந்த உலகத்திலே பிறந்து இறந்த பிறத்திற்கு யார் சுவாமி திருமணம் செய்து கொள்வார்? மன்னா, நான் வந்தேன், பார்த்தேன், சொன்னேன். உங்களால் முடிந்தால் செய்யுங்கள், என்றால் விடு. சுவாமி சிந்தனை செய்து பாருங்கள் சுவாமி. ஒரு பெண்ணின் பாவம் பெருமை மிக்க பாவமாக என்னை ஆக்கிடுவார்கள் சுவாமி. ராஜேந்திரவண்ணா, 3 உலகமும் வலம் வருபவன் நான். ஆனால் இந்த மண்ணுலகத்தில் வரும் பொழுது பொன் பொருளுக்கு ஆசைப்படாதவர்கள் இந்த மண்ணுலகத்தில் யாருமே கிடையாது. அதனால் உன்னுடைய மகனை திருமணம் செய்தும் பெண்ணிற்கு இந்த நாட்டின் பாதியையும் 1000 வராகன் பொண்ணையும் கொடுக்கிறேன் என்று பறைசாற்றுங்கள். எத்தனையோ பேர் பணத்திற்காக, பொன் பொருளுக்காக, நாட்டிற்காக பெண் கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள். நாட்டில் பெண்களானவர் வீட்டின் கண்கள் என்று உரைப்பார்கள். எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தேடி அழிவை தேடி யாராவது செல்வார்களா, வருவார்களா முன்னோக்கி? பணத்திற்காக வாழ்பவர் பல பேர் இருந்தாலும் பெண்களை நம் தாய் நாட்டின் தாயாகவும் தங்கையாகவும் மதிக்கக்கூடிய இந்த தாய் நாடு இந்த பிணத்துக்கு தாலி கட்ட வேண்டும் என்று சட்ட சொல்கிறீரே சுவாமி. அப்படி ஒரு பெண்மணி இந்த உலகத்தில் இருப்பார்களா? இருப்பார்கள். ஆமா, அப்படி பறைசாற்றுவதற்கு நாளாகும், பெண் கொடுப்பதற்கு நாளாகும். அதுவரையில் இந்த சடலம் அழுகி போய்விடும், துர்நாற்றம் எடுத்துவிடும் அப்படின்னு நீ நினைக்கின்றாய். ராஜேந்திரவண்ணா, என்னுடைய பார்வை இவன் உடல் மீது பட்டுவிட்டது. இனி இந்த உடலுக்கு அழிவே கிடையாது, இந்த உடலுக்கு மட்டும்தான். அதனால் அத்தர் புனுகு ஜவ்வாதில் சொல்லக்கூடிய வாசனை திரவியங்களை தூவி இவனை பத்திரமாக வைத்திரு. பிறகு பெண் பார்த்து இவனுக்கு திருமணம் செய்தபடி இப்படி ஆத்மா சாந்தி அடைய. என்னுடைய மகன் பிசாசாக இந்த உலகத்தில் சுற்றுவது விட சொந்தத்தை தேடி செல்ல வேண்டும் என்றால் எனக்கு ஒரு திருமணத்தை செய்து வாசனை திரவாக நறுமணம் வீசிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் இப்போது பறைசாற்றுவேன்.